Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம உளுந்து முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது பண்டிகை காலத்துல ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பிரஷர் குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்த 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க. இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் தன்னால் செட்டில் ஆனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உளுந்தெல்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த வெந்த உளுந்தை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது கூட 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு முறுக்கு மேக்கர் எடுத்துக்கோங்க. மாவுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து இந்த முறுக்கு மேக்கரில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டியில் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம முறுக்க புழிஞ்சிடலாம். இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு முறுக்காக உள்ளே சேர்த்துருங்க. ஒரே நேரத்தில் நிறையா சேர்த்துக்காதீங்க. இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான உளுந்து முறுக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குயிக் அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த உளுந்து முறுக்கு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.